Welcome to Coins Bag channel. Good evening friends. இன்னைக்கு வீடியோவில் கமமரேட்டிவ் காயின்ஸு செட்டு கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 50 பைசாவில் வந்த கமமரேட்டிவ் காயின்ஸு. இது டோட்டலாக 10 காயின்ஸு தான் இந்த 50 பைசாவில் இஷ்யூ பண்ணாங்க. இந்த 10 காயின்ஸு ஒரு செட்டாக அப்படியே கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டீட்டெயிலாக இந்த காயின்ஸை 1 by 1 பார்க்கலாம். Grow More Food 1973 இஷ்யூ பண்ண காயின். Grow More Food. கண்டிஷனான காயின். நெக்ஸ்ட்டு 1982 இஷ்யூ பண்ண நேஷ்னல் இன்டகிரேஷன் காயின். நேஷ்னல் இன்டகிரேஷனுங்கிற தீமை ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த காயினை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதே தீமோட நம்ம 6 கிராம் 2 rupees காயின்ஸு பார்க்குறோம். இதே மேப்பு மேலே ராஷ்ட்ரிய ஏக்தா, இங்கிலீஷில் நேஷ்னல் இன்டகிரேஷன். இதே தீமில் 1982 2 rupees 8 grams கமமரேட்டிவ் காயின் இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1992 இருந்து 6 grams இதே தீமில் 2 rupees காயின்ஸு இஷ்யூ பண்ணாங்க. நேஷ்னல் இன்டகிரேஷன். நெக்ஸ்ட்டு நேரு, ஜவஹர்லால் நேரு அவருடைய போர்ட்ரேட் போட்டு இந்த கமமரேட்டிவ் காயின் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. கீழே அவர் இறந்த இயர்ஸ், வருடத்தை போட்டிருக்கிறாங்க. 1889 to 1964. 1964 தான் ஜவஹர்லால் நேரு இறந்து போகிறாரு. 1964. இது மேலே நம்ம பார்க்கும்போது ஜவஹர்லால் நேருங்கிறது இந்தியில் போட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த காயின்ஸ் நம்ம இந்தி லெஜெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காயின் யூஎன்சி காயின் ஃப்ரெண்ட்ஸ். ஜவஹர்லால் நேரு இந்தி லெஜெண்ட் காயின் இது. இதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இஷ்யூ பண்ணாங்க. இது இங்கிலீஷ் லெஜெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலே நீங்கள் பார்க்கலாம், ஜவஹர்லால் நேருங்கிறது இங்கிலீஷில் பார்க்குறோம். போன காயினில் ஹிந்தியில் இருந்தது, இந்த காயினில் இங்கிலீஷில் இருக்குது. மற்றதெல்லாம் சேம் தான், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. இந்த லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் தவிர நேம். இந்த காயின் நம்ம நேரு இங்கிலீஷ் லெஜெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இங்கிலீஷ் லெஜெண்ட் காயின்னு கொஞ்சம் ரேராக இருக்குது. ஒரு சில சேனல்ஸில் 100 ரூபாய்க்கு மேலே கூட சேல் பண்ணுறாங்க. ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட்டு
Dandi March 1947 to 1997 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 50 இயர்ஸ் ஆனதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கோல்டன் ஜூப்ளி ஆஃப் அவர் இண்டிபெண்டன்ஸ் இந்த காயினை இஷ்யூ பண்ணாங்க. இதிலே நம்ம பார்க்கலாம், கீழே போட்டிருக்கிறாங்க இங்கிலீஷில் 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கு மேலே வருஷம் போட்டிருக்கிறாங்க 1947-1997. மேலே நம்ம போர்ட்ரேட் பார்க்குறோம், காந்தி லீட் பண்ணுறாரு, பின்னாடி அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வராங்க. தண்டி மார்ச்சுக்கு போன இந்த போர்ட்ரேட் 50 பைசா FSS. நெக்ஸ்ட்டு 25th இண்டிபெண்டன்ஸ், 25th இயர் சில்வர் ஜூப்ளி, அதை செலிப்ரேட் பண்ணுற இதில் இந்த காயின் இஷ்யூ பண்ணாங்க. 1947-1972 பார்க்கலாம். நம்ம விடுதலை பெற்று 25 வருஷம் ஆனதை கமமரேட் பண்ணி இந்த காயினை இஷ்யூ பண்ணாங்க 25th இயர். ஃப்ளாக் காயின், இதே சில்வர்லேயும் இஷ்யூ பண்ணாங்க இந்த காயினை 10 rupees டினாமினேஷனில். இதே போர்ட்ரேட்டோட. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்டன் ஜூப்ளி. 50 வருஷம் நிறைவடைஞ்சதை ஒட்டி ரிசர்வ் பேங்க் ஆரம்பித்து இந்த காயினை கமமரேட்டிவ் காயினாக இஷ்யூ பண்ணுறாங்க. ரிசர்வ் பேங்க்கு கமமரேட்டிவ் காயின் 1935-85 போட்டிருக்குது. 1935 தான் நம்ம ரிசர்வ் பேங்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது 50 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு 1985. ஸோ அந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனை கமமரேட் பண்ணி இந்த காயினை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபிஷரிஸ் FAO சீரீஸு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் UNOட ஒரு விங் இது. 1986 ஃபிஷரிஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மீன்வளத்துறை, மீன்வளம், மீனவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் இந்த காயினை கமமரேட்டிவ் காயினை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஃபிஷரிஸ். நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி போர்ட்ரேட்டுக்கு நம்ம பார்க்குறோம். அவர் பிறந்த இறந்த வருடங்கள் 1917 பிறந்திருக்கிறாரு. 84 இவர் இறந்து போகிறாரு. இவர் நினைவாக இந்த காயினை கமமரேட்டிவ் காயினை 1984 இஷ்யூ பண்ணாங்க. இதே போர்ட்ரேட்டோட பெரிய 5 ரூபாய் நாணயம் இதே 1984 இதோட இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. 5 rupees பெரிய காயின். நெக்ஸ்ட்டு காந்தி, மகாத்மா காந்தி. அவர் பிறந்த வருடம் 1869, இறந்த வருடம் 1948 போட்டிருக்கிறாங்க. இந்த காயின் 1969 நூற்றாண்டு விழா கமமரேட் பண்ணி இந்த காயினை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. 1969 காந்தியின் நூற்றாண்டு விழா டைமில் இது 50 பைசே போட்டிருக்கிறாங்க. காயின்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனான காயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 10 காயின் கொடுத்துருக்கிறேன். இந்த 10 காயின் அப்படியே 300 rupeesன்னு கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 300 ரூபான்னு கொடுத்துருக்கிறேன். 50 ரூபா இதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ 300 ப்ளஸ் ஒரு 50 ரூபா. இந்த காயின்ஸு உங்களுக்கு வேணும்னா எப்பவும் போல் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பியோ இல்லை நீங்கள் நேராக ஃபோன் பண்ணியோ இந்த காயின்ஸை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கான்டாக்ட் நம்பர் வீடியோவோட டைட்டிலில் கூட இருக்கும். இந்த நம்பரை நீங்கள் பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.